வணக்கம், நான் உங்கள் பவுல். இன்றைக்கி ரூஃப் பைப்பு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். இது ஒரு வீட்டுக்கு நேற்று ரூஃப் பைப் போட்டோம். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ வரும். இது ஒரு வீடு ஒன்று கோட்டுச்சேரியில், காரைக்கால் ஏரியாவில் கோட்டுச்சேரியில் ஒரு ஏரியாவில் ரூஃப் பைப் போடுறாங்க. இது ஹாலு, இது ரூமில் இந்த லாப்ட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கணும் பைப் போடுறது முன்னாடி. ஆனால் ஒதுக்கி போடணும், ஃபேன் பாக்ஸை ஒதுக்கி போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். இந்த ரூமுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது. இப்போ இது ஒரு சாமி ரூம் இருக்குது. சாமி ரூமுக்கும் பாத்ரூமுக்கும் இடையில சீட்டு நேராக அடிச்சிருக்காங்க. அது நம்ம செவுரு அளந்து பிரிக்கணும். இது ஒரு ரூமு. இந்த சைடில் ஒரு லாஃப்ட் இருக்குது ஒன்று. அங்கே ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது. இது ஒரு கிச்சனு. இது அட்டாச் பாத்ரூமோட இந்த சைடு கல் அடைக்காமல் இருக்காங்க. இதில் வாஷிங் மிஷின் ஏரியா வருது. இதுக்காக கல் அடிக்கிறதுக்காக விட்ருக்காங்க. இதெல்லாம் நோட் பண்ணிட்டுனா அளந்து தான் பாக்ஸ் போடணும். ஏன்னா இருக்கிறது ஏரியாவுக்கு சென்டர் பண்ணிட்டா நம்மளுக்கு இதுவாக இருக்கும். இது காமன் பாத்ரூம் ஒன்று. இதுக்கு ஏற்கனவே லெண்டல் போடுறப்ப பைப் போட்டாச்சு ஃபுல்லாக. இது கிச்சனு. இப்போ நம்ம அளந்துக்கணும். 1.5 அடி லாஃப்ட் போடுவாங்க, இல்லைன்னா 2 அடி லாஃப்ட் போடுவாங்க. இது 1.5 அடி லாஃப்ட் தான் போடுறாங்க. இந்த சன் சைடுக்கு இந்த சைடுக்கு செவுரு மேலே ஷீட்டில் தெரியாது. அதனால் இந்த அளவு அளந்துக்கிறோம். இது அட்டாச் பாத்ரூம் அளவு. உள்ளே கீழேயே அளந்துக்கிட்டு மேலே போய் மார்க் பண்ணால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாத்துக்கும் பாக்ஸு சென்டராக வந்துடும் ஃபுல்லாக. ப்ளஸ்ஸு நம்மளுக்கு ஃபினிஷிங்காக இருக்கும். எங்கெங்கே லைன் விடணும் கரெக்டாக பார்த்துக்கலாம். இப்போ பைப்பில் என்ன மார்க் பண்ணி அந்தந்த இடத்துல வச்சு பைப் போட ஆரம்பித்தாச்சு. இது ரூமு. லாப்டாப் ஒதுக்கி ஃபேன் பாக்ஸ் ஒன்று போட்டாச்சு. இது ஒரு அட்டாச் பாத்ரூமுக்கு ஒன்று ஜங்ஷன் பாக்ஸ் வச்சாச்சு. இது சாமி ரூமுக்கு ஜங்ஷன் பாக்ஸ் வச்சு 3 சைடு இறக்கி விட்டாச்சு. 2த்துக்கு லிங்க் கொடுத்தாச்சு ஃபுல்லாக. இந்த பைப்பு மெட்டீரியல்லாம் வச்சாச்சு. இது 1 இன்ச்சு பைப்பு 2 mm பெண்டு. இந்த 3/4 2 mm பெண்டு. 4-வே ஜங்ஷன் பாக்ஸு. இது ஃபேன் பாக்ஸு ஊக்கோடது நிறைய வீடியோவில் காட்டியிருக்கேன். இதுலேயே ஊக்கு வந்துடும். ப்ளஸ் லைனை எடுக்க ஈஸியாக இருக்கும், மெயின் லைன் எடுக்க. டேப் ரோலு, பிவிசி சால்வெண்ட்டு எல்லா பைப்பையும் ஒட்டிடணும் கண்டிப்பாக. நம்ம ஊக்கு, ஊஞ்சல் ஊக்கு, எஸ்எஸ் ஊக்கு முன்னாடி வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ தான் போய் பாருங்கள், அப்போ தெரியும். இது ஸ்பாட்லைட் பாக்ஸ் 3 இன்ச்சு பாக்ஸு. இது ஸ்பாட்லைட்டு போட்டால் தான் இதில் நல்லாயிருக்கும். இப்போ பைப்பெல்லாம் போட்டாவது. இது இன்னொரு லாஸ்ட்டில் உள்ள அட்டாச் பாத்ரூம் ஒன்று. இப்போ ரூமுக்குள்ள லிங்கு தனியாக இறக்கியாவது. இப்போ இது பீம் உள்ள டைப்பாக இருக்கிறதுனால கீழே பைப்பு எந்த அளவுக்கு வருதுன்னு ஒட்டிடணும். இந்த பைப்பு மட்டை சிலப்பாக இருந்தால் ஒட்டக்கூடாது. பீமில் இறங்குற மாதிரி இருந்தால் பைப் லைனை ஒட்டிடணும். அந்த சைடு நல்லா அணைஞ்சிருக்கான்னு பார்த்துட்டு இது மட்டமாக அறுத்துட்டு இதையும் சால்வெண்ட் போட்டு ஃபுல்லாக ஒட்டிடுறது நல்லது. சில பேர் டேப் ரோல் போடுவாங்க. டேப் ரோல்லாம் போட்டால் காங்கிரீட் போடுறப்ப பிடுங்கிட்டு வந்துடும் ஃபுல்லாக. பிவிசி சால்வெண்ட் போட்டு ஒட்டுறதுனால நம்ம பிடுங்காமல் கரெக்டாக இருக்கும். இது ஒட்டியாச்சு. இந்த ஃபேன் பாக்ஸு ரூமுக்குள்ளே ஃபேன் பாக்ஸ் ரெடி ஆகிட்டு ஃபுல்லாக. இப்போ ஸ்பாட்லைட்டுக்கு கார்னரில் நான் இது ஹாலில் ஒரு சென்டரில் ஒரு பீம் வருது. அதுக்கு 4 கார்னர்லேயும் ஒதுக்கி ஸ்பாட்லைட் பாக்ஸ் போட்டாச்சு. அந்தாண்ட பாதில் சென்டரில் ஃபேன் பாக்ஸ் வரும். அந்தாண்ட 4 லைட்டு போட்டாச்சு ஃபுல்லாக. இது ஒரு கோட்டு பட்டி பார்த்தா ஃபால் சீலிங் போல் இருக்கும் பக்காவா. இதில் சர்க்கியூட் போர்டு வருது. இதில் தான் பைப் லைன் உடச்சிருக்கோம் பாருங்கள்.
இது வந்து போர்ட்டிகலில் ஒரு சின்னோண்டு ஏரியா இருக்குது, அதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டாச்சு. இது வந்து போர்ட்டிகலில் சென்டரில் ஃபேன் பாக்ஸு, 2 ஸ்பாட் லைட் பாக்ஸு, சைடில் ரெக்கையில் ஒரு 5 லைட்டு வரும். சின்ன சின்ன ஜங்ஷன் எல்இடி போடலாம். இப்போ வந்து மேக்ஸிமம் இதில் முடிஞ்சிட்டு பைப் லைன்லாம் போட்டு கரெக்டாக ஸ்பாட் லைட்டு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணியாச்சு ஃபுல்லாக. இது வந்து டம்மி இப்படி தான் போடணும்னு எல்லா வீடியோவும் சொல்லியிருக்கேன். இது போடுறது என்ன காரணம்னு சொல்லியிருக்கேன். ஜங்ஷன் பாக்ஸ் சப்போர்ட்டுக்கு கட்டுறது அதெல்லாம். இதுலேருந்து மெயின் லைனு, கிச்சன்லேருந்து மெயின் லைன் அழகாக ஃபேன் பாக்ஸ் சைடில் வேவ்லேருந்து ஒரிஞ்சு பைப்பு போகுது பாருங்கள், அந்த ஃபேன் பாக்ஸ் போகுது பாருங்கள். இந்த இதுலேருந்து மெயின் லைன் போட்டாச்சு, ஹால்லேருந்து மெயின் லைன் போட்டாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். இதுலேருந்து ஒரு மெயின் லைன் நேராக போய் அந்த கிச்சனுக்கு போயிட்டு ஃபுல்லாக மெயின் லைன் தனியாக போகுது. இன்னொரு மெயின் லைன் நேராக போய் ரூம் ஃபேன் பாக்ஸ் வழியாக இன்னொரு ரூமுக்கு போகுது. ஹால் ஃபேன் பாக்ஸ் வழியாக ரூமுக்கு போகுது. இன்னொரு மெயின் லைன் வந்து ஹால் மெயின் லைனுக்கு போகுது. இதுலேருந்து சர்க்கியூட் போர்டுக்கு இதுக்கு ஸ்பாட் லைட்டுக்கு 3 பிரியுது. இன்னொரு மெயின் லைனுக்கு போட்டாவது, இன்னொரு ரூமுக்கு மெயின் லைன் போட்டாவது. இப்போ தான் ஃபேன் பாக்ஸ் கிராஸில் போட்டால் தான் பைப்பு கிராஸ் ஆகாமல் இருக்கும். அதனால் ஃபேன் பாக்ஸ் கிராஸில் இந்த ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை ஓப்பன் பண்ணி ஆகுது ஃபுல்லாக. முக்காலுக்கு தான் கொடுத்துருப்பாங்க, 1 இன்ச் ஓப்பன் பண்ணி அறுத்து சுகராக அறுத்து போட்டுக்கிறோம். இந்த ஸ்பாட் லைட்னால் அந்த டம்மி பின்னு தான் போடக்கூடிய. இதுலேருந்து கரெக்டாக நம்ம வந்து 20 இன்ச்சு கரெக்டாக வச்சுருக்கோம். ஏன்னா ஒரு சைடு 25 இன்ச்சும் ஒரு சைடு 20 இன்ச்சும் வச்சா டிசைன் ஒர்க் ஏதாச்சும் பண்ணுறப்ப இடைஞ்சலாக இருக்கும். சீலிங்கில் கரெக்டாக 20 இன்ச்சு எல்லாத்துலேயும் வச்சாச்சு. ஏன்னா டிசைன் ஒர்க் பண்ணுறப்ப ஒரு சைடில் 25 ஒரு சைடு 20 வச்சா அதுக்காக டிசைன் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஃபேன் பாக்ஸு இது ஸ்பாட் லைட் பாக்ஸு இதுமாரி பீஸ் பைப் போட்டு கட்டினா தான் ஆடாமல் இருக்கும். ஸ்பாட் லைட்டு 4 மூலையும் டம்மி பண்ணியாச்சு ஃபுல்லாக. சென்டர்லேருந்து ஸ்பாட் லைட்டு தனித்தனியாக பிரிஞ்சுட்டு பாருங்கள். 4 ஸ்பாட் லைட்டு. இது வந்து பீம் வருது ஹாலில் சென்டரில். இப்போ இந்த ரூமில் வந்து இந்த ரூம் மெயின் லைன் போட்டாச்சு ஃபுல்லாக, வளைச்சி போட்டாச்சு ஃபுல்லாக. எந்த பைப்பையும் கிராஸ் ஆகாமல் அதில் போயிட்டு பாருங்கள். இன்னொரு மெயின் லைன் தூக்கி விட்டாச்சு மேலே ஃப்ளோருக்கு. இன்னொரு மெயின் லைன் வந்து நேராக மீட்டருக்கு போகுது. மீட்டருக்கு இன்புட்டு மீட்ரு அங்கே தான் வைக்க போகிறாங்க. மீட்டர்லேருந்து யூபி லைனுக்கு சர்வீஸ் லைனுக்கு பைப்பு தூக்கி வச்சாச்சு. எங்கள் ஊரில் ஜிஏ பைப்பு வேணால் பிவிசி பைப்பு முக்கால்வாசி தூரம் தூக்கிட்டு போயிடலாம், பாண்டிச்சேரி ஏரியா. அதனால் தூக்கிட்டு போய் நேராக வச்சுட்டு அதில் ஜிஏ பைப் பீஸு கட்டினா போதும். ஜங்ஷன் பாக்ஸு ரெக்கையில் ஒரு 5 பாக்ஸு போட்டாச்சு. அது வந்து ஸ்ட்ரீட் லைட்டுக்கு லைட்டு போட்டு விட்டாச்சு. இதான் ஸ்ட்ரீட் லைட்டு தூக்கி விட்டாச்சு. அது கட்டோவில் போட்டோம்னா அதில் கிளாம்ப் அடித்து அடிச்சுக்கலாம் ஸ்ட்ரீட் லைட்டுக்கு. இப்போ வந்து இது வந்து கேமராவுக்கு லைன் போட்டிருக்கு. கேமராவுக்கு இதுலேருந்து டிவி போர்டுக்கிட்ட வந்துடும் இந்த கேமரா லைனு. இதுலேருந்து நேராக கிச்சனுக்கு அவுட்டரில் கேட்டிருக்காங்க. அவுட்டரில் 2 ஃப்ரண்டில் வந்துடும். இதில் மேக்ஸிமம் ஒரு இன்ச்சு பைப்பில் 6 ஒயர் இழுக்கலாம், தாராளமாக நம்ம இழுக்கலாம். இதனால் நம்ம ஓப்பனில் அடிக்கிறது கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கலாம். இப்போ கேமரா லைனை கன்சில்லே பண்ணிக்கிட்டா, இல்லைன்னா ஓப்பனில் அடிக்கிட்டு பில்டிங்கே அசிங்கமாயிடும். இப்போ இதில் உள்ள மேக்ஸிமம் எல்லாமே முடிச்சுட்டு அட்டை வச்சுட்டு பேக்கிங் பண்ண வேண்டியதான். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ நிறையா வரும். இது வந்து அட்டை வச்சாச்சு ஃபுல்லாக. அட்டை வச்சுட்டு இது பாருங்கள், இந்த கம்பி ரவுண்டு கம்பியாக இருக்கிறனால அது வந்து இது பண்ணியாகுது, கட்டியாகுது. ஒர்க் இன்றைக்கி முடிஞ்சிட்டு நன்றி.